ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தை பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு தேவையானது பச்சரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன், இது ஒரு டம்ளரு. பாசிப்பருப்பு 750 கிராமு, அதாவது 50க்கும் கொஞ்சம் கூட. ஒரு கிளாஸ் பால், 200 கிராம் வெல்லம், ஏலக்காய், இந்த முந்திரி, கிஸ்மிஸ். இதுக்கு தேவையானது நெய் கொஞ்சம், அவ்வளவுதான். இப்ப நம்ம செயல்முறையை பார்ப்போம். இப்போ ஒரு குக்கர்ல இந்த பச்சரிசி ஒரு டம்ளரையும் பாசி பருப்பையும், இப்ப பருப்பையும் அரிசியும் நான் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு இந்த கழுவுன அரிசிய இதுல பாத்திரத்துல வச்சிருக்கேன். இப்ப இது கூட ஒரு கிளாஸ் பால் போட்டு மூடி போட்டுறேன், வேகட்டும். இது ஒரே ஒரு விசில் வந்தா போதும், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிருவோம். வச்சுட்டு இந்த ஸ்டவையும் பத்த வச்சுட்டு ஒரு பாத்திரம் வைப்போம். இப்போ இந்த வெல்லம் தட்டி வச்சிருக்கோம்ல, இந்த வெல்லத்தை இதுல போட்டோம். வெல்லத்தை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடும். வெல்லம் கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சா, என்ன கரையல, வந்துருச்சு. இப்போ நம்ம சவுண்டு போயிடுச்சான்னு பார்த்துருவோம். நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த வெந்ததுல இதுல இப்ப இந்த வெல்லத்தை வடிகட்டிடும். நல்லா ஒன்னோட நல்லா வெல்லம் கரைஞ்சிருக்குது. நல்லா ஒன்னோட கிளறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா குழைவா இருந்துச்சு. பக்கத்துல இருக்க ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சு நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போ இதுல ஏலக்காய் பொடி, இப்ப நெய் சூடான உடனே இந்த திராட்சையும் முந்திரி பருப்பையும் போட்டுருவோம். இதுல போட்டுருவோம். போட்டுட்டு இங்க பாத்தீங்களா, பால் சக்கரை பொங்கல் ரெடி. இந்த பாருங்க, இந்த பாத்தீங்களா சக்கரை பொங்கல், பால் சக்கரை பொங்கல். இந்த மாதிரி தை பொங்கலுக்கு உங்க வீட்லயும் செய்யுங்க. எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு.